கொடுத்தீங்க. மதரசா நல்லா சொல்லி கொடுத்தாங்க. கற்றுக்கணும். சாம்பிராணி ஃபைனான்ஸ் செய்வோம். ஆனால் வீட்டில் எது செய்யணும், நாங்கள் இங்கே கற்றுக்கணும், வீட்டில் செய்ய போகிறோம். ஹோட்டலில் முதலாம் தெரியாது. ஆமாம் நல்லா சொல்லி கொடுத்தாரு சார், தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. எந்த இடத்துல போய் வாங்கினா கம்மி ரேட்டு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. கம்மி ரேட் where to yes ma'am Paris where to buy the raw material and how to preparing both of themselves go and purchase some materials and started the industry also. சார் மரத்தில் போட்டு செய்யறாங்க சார். ஓ தப்பு தானே வைக்கிறீங்களே. ஒரு தொழில் முனைவோருக்கு என்ன தேவைன்னா, நான் அடிக்கடி சொல்றதுதான் பிராண்டு சாம்பிராணி அட்டைப்பெட்டி வந்து இது இருக்கு இல்லைங்களா, இந்த அட்டைப்பெட்டியை நீங்கள் டிசைனிங் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் இதெல்லாம் போட்டு டிசைன் கொடுக்கும்போது இந்த டைப்பில் தான் பண்ணுவாங்க. சரியா? இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி அட்டைப்பெட்டியை வரும். கரெக்டாக தெரியுதா? மாடல் ஒரே மாதிரி இருக்கா? இது பிரிண்டிங் கொடுக்கும்போது நம்ம எப்படியெல்லாம் தரணும்னு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா, அதாவது மேட் எழுதி கொடுத்தா அவங்க அந்த அட்டைப்பெட்டி தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி பிரிண்டிங் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எல்லோ டீம் வந்து இதே போல் டிசைன்ஸ் பண்ணி நாளைக்கு கொண்டு வருவாங்க. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். சரியா? எல்லாம் தெரியுது. கிளியராகவே தெரியல. கிடையாது. மஞ்சள் வாங்கி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுங்க. அவங்க மிக்ஸ் பண்ணுங்க. RO water and SLE.
40 grams. அதான் நான் 400 grams சொன்னேன் இல்லையா? 40 grams வந்து பர்ஃப்யூம் இது ஸ்மெல்லுக்காக பர்ஃப்யூம் கிளிசரின் கிளிசரின் 2 ml நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. We are added salt. சோடியம் குளோரைடு அதில் வந்து 2 ml ஆஃப் கிளிசரின் 3 ml போடுறோம். 3 ml ml அந்த கேப்பில் கூட ஒரு அத கேப்ல கரெக்ட்டா இருக்கு தண்ணி கொஞ்சம் கட்டியா வச்சு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணு இது வந்து திக்கா வச்சு சார் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ma'am, actually water is less, so the product is coming in thickness. So adding water means this concept. இதில் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு அது பொறுமையாக தான் பண்ணணும், அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். நீங்கள் கடையில் மக்கு வாங்கும்போது கரெக்டாக அந்த 1 லிட்டர் 1/2 லிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அளவோடு வாங்கிட்டீங்கன்னா 2 மக்கு எடுத்து அப்படியே ஊற்றினோம்னா ஃபில் ஆகிடும். சரிங்களா? நமக்கு அந்த அளவு திட்டம் கரெக்டாக தெரியும். இப்போ 1 லிட்டர் ஃபினாயில் தயாராக இருக்குது. சரிங்களா? இது கேப் இன்னொரு கூட தண்ணி ஆட் பண்ணலாம்ல சார்? என்னப்பா? இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் பண்ணலாம். நம்ம இன்னும் 1 லிட்டர் கூட ஆட் பண்ணலாம். பட் இது நம்ம டெமோ பண்ணுறதுக்காக நல்லா திக்காகவே கொடுத்துருக்கோம். வீடு தொடையலாம்ல சார்? தாராளமாக. இப்போ நீங்கள் கவனிங்க. எஸ், வெரி குட், கரெக்டாக சொன்னாங்க. 2 லிட்டர் தான் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஆனால் இதில் என்ன இருக்குங்க, எக்ஸஸாக இருக்குது. எப்படி வந்தது? காம்பவுண்டும் சென்ட்டும் மிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய அந்த தன்மை மாறி அதிகமாக வருது. சரிங்களா? அப்போ 1 லிட்டர் காம்பவுண்டில் நம்ம எத்தனை லிட்டர் ஃபினாயில் தயாரிக்கலாம்? 20 லிட்டர் தயாரிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து 20 லிட்டர் ஃபினாயில் தயாரிக்கலாம். சரிங்களா? கட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து வெளியிலே அனுப்ப மாட்டாங்க. மேம் சொன்னாங்க, இப்படி ஒரு ட்ரைனிங் இருக்குது, நீங்கள் போய் கலந்துக்குங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி, நானும் வந்தேன். நானும் வரும்போதே சரி, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே 4 பேர் இருக்காங்க, நம்ம கூப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு வெளி உலகமே என்னன்னு தெரியாமல் இருந்தது, நல்லா உதாரணமாக இருந்தது. நாங்களும் இப்போ கற்றுக்கிட்டு எல்லாமே எல்லா ட்ரைனிங்கும் சார்ந்து அன்றைக்கி வந்து ரிஜிஸ்டர்
பண்ணி நான் வியாபாரம் பண்ணுறேன்.